நம்ம வந்து ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ண தான் விரும்புகிறோம். ஆனால் இதை போல் ஒரு ஃப்ரெண்டு நம்மகிட்ட மாட்டிக்குவான். நம்ம கேங்கில் ஒருத்தர் இருப்பான், ஓகேவா? உங்கள் கேங்கில் இருப்பார், அது மேலே இருக்கார்ல, ஓகேவா? இருப்பாங்க, சின்ன வயசுல இருப்பாங்க, பெரிய வயசுல இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க இந்த மாதிரி, ஓகேவா? அதில் வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்டு அமைகிறதுனால அவனோட வெளியே போகிறதுனால என்னவெல்லாம் தர்ம சங்கடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் செகண்ட் ரோலில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான். ஸ்கூல் டைம்ல இருந்தே அவரா? ஆமாம், காலேஜே வேடிக்கை பார்ப்பாங்க. ஆமாம், மேலே கை காட்டுறாருல அவர் தான். ஓகே. ஸ்கூல் டைம்லேருந்தே ஒன்றா தான் படிக்கிறோம். அவனால் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் சார். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் சார். ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறோன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் இவன் அட்வான்டேஜ் எடுத்து பேசுறது. இப்போ நான் மேம் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அங்கேருந்து அவன் குரல் கொடுக்குறான் சார். இது வயிற்றுச்சல் சார். சார் அவனுக்கு ஆல்ரெடி எவ்வளோ நேக்கா உங்களை உள்ள இருக்காங்க பாருங்க சார். சார் எனக்கு 24 வயசு தான் ஆகுது, அங்கேருந்து குரல் கொடுக்குறான். அவனுக்கு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, அவன்கிட்ட பேசாதுங்கன்றான். அப்போ இதனால எனக்கு இவங்ககிட்ட இருந்து ஒரு அது மாதிரி எனக்கு ஒருத்தர் இருக்கான். ஃபோட்டோ எடுக்க சொல்லும் போது எல்லாரும் நார்மலாக தான் ஃபோட்டோ கொடுப்பாங்க. அவன் மட்டும் டிசைனாக ஏதோ கொடுப்பான். அந்த ட்ரெஸ்ஸு தெரியணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுவான். ஆமா, அப்படிதான் போட்டோ கொடுப்பாங்க. வேற எப்படி கொடுப்பாங்க? இப்படி நிப்பாங்களா இப்படி? ஏய் நில்றா, எவ்வளோ இப்படி நிப்பாங்க, அப்படி கொடுப்பாங்க. எவ்வளோ இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டால் அப்படி மட்டும் தான் எடுக்கணுமா என்ன? வேற எப்படி எடுக்க முடியும்? குத்த வச்சா உட்கார முடியும்? சொல்லு, நீ சொல்லு, நான் கேட்குறேன். சார் ஒரே நிமிஷம் சார், நீ போஸ் கொடுப்பா பார்க்கலாம். நீ எப்படி இல்லை எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபேக்கெட்டில் கை விட்டுப்பாங்க, அவ்வளோதான். இப்படி விட்டுப்பாங்க, இப்படி இல்லை இப்படி விட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்க முடியும் சொல்லு? நாங்கன்னா அப்படி கொடுப்போம். அதான் உன்னால கொடுக்க முடியுமா? இல்ல, ஏன் அப்படி கொடுக்குற? உன்னால கொடுக்க முடியாதுல்ல. இல்ல, ஏன் அத மாதிரி கொடுக்குற? அதான் ஸ்டைலு. இப்போதைக்கு ட்ரெண்ட் அதான் இருக்கு. இப்போ பாரு, இப்படி கொஞ்சம் தனியா தெரியுறேன் பாரு. மச்சான் நீ தப்பு பண்ற. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இரு. ஆனா எப்படி சொல்றது, பழைச மறந்துடாத. பழைச மறக்காத. என்னங்கிற பழைச என்னன்னா ஃபார்மல்ஸை மறக்கிறால. அவனும் காலேஜ் படிக்க சொல்லும்போது ஃபார்மல்ஸில் போனவன் தான். இப்போ ட்ரெண்டு மாற சொல்லும் போது பழைச மறக்கிறான். ஏன் பழைச மறக்கலாம்? கொஞ்சமாச்சும் ஃபார்மல்ஸ் வச்சுக்கலாம்ல. அப்படி இல்லை சார், என்கிட்ட ஃபார்மல்ஸே கிடையாது. ஏன்னா நான் வந்து பேச விட்றா. நான் வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தேன் சார். நான் அப்போ வந்து காலேஜ் எப்படி போனேன், எப்படிலாம் பண்ண தொத்தி விட்ருவாங்க, படா அடியும் வெளியே தொத்தி விட்ருவாங்க. ஆனால் என்கிட்ட ஃபேன்ட்டே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரியாதனால என்ன பண்ணேன், சரி ஃபேன் இப்போ தச்சு எடுத்துகிட்டு போனேன். 2 வாரம் 3 வாரம் கழிச்சு கொஞ்சம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் தானே போட்டு போக ஆரம்பிச்சேன். அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு நீ காலேஜ் போனியா முதல்ல? நீ சரி ஓகே. கம்மனரா சரி சொல்லு, பேசாத. என் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்கான் சார். அவன் கண்ணாடி குனியா பண்ண நம்பாதீங்க, அவன் நம்பாதீங்க. பாரு சார்ட்டு சொல்கிறான் சார். இவனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு வரோம் சார். நாங்கள் அது ஒரு மாதிரி பார்ப்போம். ஏன்டா ஒரு மாதிரி போட்டு வரேன்னு கேட்போம். அது ஒரு மாதிரி இருக்குடா நீங்கள் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் சார். எத்தனை ஒரு மாதிரி